உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆளுநர் ஏன் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்தார், ஆளுநர் உரை ஏன் இடம்பெறவில்லை அப்படின்னு ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற மரபுப்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் என்பதாக இருக்கிறது. இதே போல ஆளுநர் கடந்த முறையும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தார். இந்த சூழலில் தேசிய கீதம் பாடாமல் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு ஆளுநர் எதிர்ப்பை தெரிவித்து வெளியேறியிருப்பதாக ஆளுநர் வெளியேறிய உடனேயே இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதே போல கடந்த முறையும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இப்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் வந்திருக்கிறது. ஆளுநர் புறக்கணித்தது ஏன்? எமது தலைமை செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராஜா, இதே போல ஆளுநர் முதல் முறை பல வார்த்தைகளை தவிர்த்தார், இரண்டாவது முறை இதே போன்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டினார், இப்போது மூன்றாவது முறையாக பார்க்கிறோம். ஆளுநர் மாளிகையினுடைய முழு விளக்கம் என்ன? தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. ஆளுநர் அவைக்கு வந்த பிறகு முதலில் ஆளுநருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அணிவகுப்பு மரியாதை, காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் திரு RN ரவி ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்தவுடன் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் பிறகு ஆளுநர் உடனடியாக அவர் வைத்துள்ள அந்த உரையை படிக்காமல் அவையில் இருந்து வெளியேறி புறப்பட்டு ராஜ்பவன் சென்றார். இந்த நிலையில் ஏன் இந்த ஆளுநர் உரையை படிக்காமல் போனார், அதற்கான காரணம் என்ன, இந்த புறக்கணிப்புக்கான காரணம் என்ன என்று தற்போது ஆளுநர் மாளிகை ஒரு விரிவான விளக்கத்தை அளித்துள்ளது. அந்த விளக்கத்தில் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் தேசிய கீதம் இசைக்காமல் இருந்தது அரசியல் அமைப்பு சட்டத்தில் அவமதிக்கப்பட்டதாக அந்த விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும். இது ஜனாதிபதி உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாராளுமன்றத்தில் பாடப்படுகிறது, அதே போல் இசைக்கப்படுகிறது. அதே போல் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படுகிறது. இன்று ஆளுநர் மாளிகைக்கு வரும்பொழுது அதாவது இன்று ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வரும்போது சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவுபடுத்தியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவை தலைவரான அதாவது சபாநாயகர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருக்கு தற்பொழுது உருக்கமான ஒரு விளக்கம் அதாவது வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக, அதாவது ஆளுநர் மாளிகை குறிப்பிடுவது சட்டப்பேரவை தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திட்டவட்டமாக அதை மறுத்துவிட்டனர். அதாவது தேசிய கீதத்தை முதலில் பாடுவதற்கு மறுத்துவிட்டனர். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்திற்கு இணையாக இவ்வளவு அவமரியாதை செய்ததில் ஒரு தரப்பினர் இருக்கக்கூடாது என்று கவர்னர் மிகுந்த வேதனையுடன் சபையை விட்டு வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது செய்திக்குறிப்பின் வாயிலாக ஒரு விளக்கமாக ஆளுநர் உரையை படிக்காமல் புறக்கணித்து வெளியே சென்றார் என்பதற்கான அந்த ஒரு விரிவான விளக்கத்தை அளித்துள்ளது. அதாவது இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், தேசிய கீதம் சட்டப்பேரவையில் வாசிக்கப்படவில்லை. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆகையால்
தற்பொழுது அந்த மிகுந்த மனவேதனையுடன் ஆளுநர் வந்து சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என ஆளுநர் மாளிகை தற்பொழுது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.